ஏமா டாக்டருக்கு படிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க, பட்டணத்துல போய் லட்ச லட்சமா சம்பாதிக்காம இந்த கிராமத்துல வந்து என்னமா செய்ய அண்ணா போறீங்க? இது என் ஊர்ல நான் பாத்துக்காம வேற யார் பாத்துட்டு போறா? சரிங்க. ஐநாருப்பா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், குறிப்பா எங்க டீச்சரை பார்க்கணும். ஏய் நதியா, என்ன இது? ஏன் எப்படி இருக்க நதியா? உங்க தயவால நல்லா இருக்க. ஏய் ரோசா, என்ன ஏன் தயவாலன்னு சொல்ற? உங்க தயவாலதான். சகாய மிஸ் யார உங்க பேசின்னு இருக்கீங்க? என் பொண்ணுதான். உங்களுக்குதான் கல்யாணமே அவளை எப்படி உங்க பொண்ணுன்னு சொல்றீங்க? சரி நதியா, நீ வீட்டுக்கு போ, நான் வரேன். போயிட்டு வரேன். ஓகே. உங்களுக்குதான் கல்யாணமே அவளை மிஸ், அவங்களை எப்படி உங்க குழந்தைன்னு சொல்றீங்க? அவ என் பொண்ணுதான் மிஸ். அது ஒரு பெரிய கதை. வாங்க, அதை பத்தி நான் சொல்றேன் உங்ககிட்ட. நீங்க பாருங்க மிஸ், நான் சொல்றத கூட கேட்காம தேவை என்னன்னு போய் கேளுங்க மிஸ். நதியா, ஏய் ஏன் இருப்பல, என்னாச்சு? எதுக்கு அழுதுட்டு இருக்கா? நான் படிச்சு பெரிய ஆளாகி டாக்டர் முத்துலட்சுமி மாதிரி, கல்பனா சாவ்லா மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எங்க வீட்டுல இப்பவே கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்றாங்க. இந்த கல்யாணத்தை எப்படியா நிறுத்தி ஆகணுமே. என்ன பண்ணலாம்? சரி, ஏதாவது பண்ணலாம். நாம தான் பண்ணணும். ஹலோ,
எந்த வீடுமா? இந்த வீடு தான் சார். கழுத்தோட நதியா, நதியா, நான் டீச்சர் வந்திருக்கேன். நதியா. அல்பி, கதவு தட்டுறாங்க, திறக்காத. யாருன்னு மட்டும் பாரு. பாக்குறேன், இருந்தா யாருன்னு பாக்குறேன். சார் இங்கதான் சார், வாங்க சார். உங்க பொண்ணுக்கு 16 வயசு தான் ஆகுது, இதுக்குள்ள கல்யாணம் பண்ண பாக்குறீங்க? பெத்த எனக்கு எப்ப பண்ணணும்னு தெரியாதா? அம்மா கல்யாணத்தை உடனே நிறுத்துக்குமா. நீங்க யார் இதெல்லாம் சொல்றதுக்கு? யாரா கேளுங்க உங்க டீச்சரை. என் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் யார் இதை வந்து நிறுத்துறதுக்கு? உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற வயசு இல்லம்மா, அதை புரிஞ்சுக்கோங்க. என் பொண்ணுக்கு எல்லாம் துணி துவைக்க தெரியும், சாமான் கழுவ தெரியும், எல்லா வேலையும் கத்து குடுக்குறேன். இதுக்கு மேல என்ன வேணும் கல்யாணம் பண்றதுக்கு? அது மட்டும் தகுதி இல்ல, வயசு இருக்கு கல்யாணம் பண்றதுக்கு. சார் அந்த பொண்ணுக்கு 16 வயசு தான் சார். அந்த பொண்ணுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட் இது. ஆமா 16 வயசு தான் ஆகுது, கரெக்டா இருக்குது சர்டிபிகேட். கல்யாணத்தை நிறுத்திதான் ஆகணும். பாருமா 16 வயசு தான் ஆகுது. அதெல்லாம் இல்ல சார், போய் சொல்றாங்க சார் இவங்க. போய் சொல்றாங்க, இதுதான் கவர்மெண்ட் சர்டிபிகேட் அடிச்சு வச்சிருக்கு பாரு. இப்படி ஓடாம வருது. புடிச்சிட்டு வாங்க. வந்துட்டானா? நான் யாரா தெரியல, யாருன்னு தெரியல. நான் யாருன்னு போலீஸா? ஏத்து வண்டியில பொறுத்த விடாது. ஏத்து. நதியா கவலைப்படாத, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு. வா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எந்திரிச்சு வா, கூப்பிடுறாங்க போலாம். காம்பி அப்புறமே குடிக்கிறேன். செவிட்டு பயலுக்கு போய் என் தங்கச்சியா கொடுத்து எல்லாமே போச்சு. நான் வச்சு எப்படிதான் மல்லு கட்டுறதுன்னு தெரியல. செவிட்டு பயல செவிட்டு பயல எல்லாத்தையும் வண்டியில சார். சரி ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி வந்து சொல்லு. போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பத்தி தெரியாதுல உனக்கு? போலீஸ் ஸ்டேஷன் சொல்றேன். உன்னை நம்பி எல்லாம் பொண்ணை விட்டுட்டு போக முடியாது. நீ இன்னொரு குடிக்காரனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்ப. நான் பாத்துக்கிறேன் இனிமே அவளை, எனக்கு தெரியும். அழுவாதமா நதியா, உன காப்பாத்தியாச்சு, கவலைப்படாத சரியா? இதுக்கப்புறம் எல்லாம் வேணாம் பாத்துக்கலாம். உட்காரு. ஏத்து எல்லாரும் வண்டியில. ஒருத்தர விடாது, எல்லாரும் ஏத்து. அது விடு, உள்ள ஏத்தியா? ஏத்து ஏத்து. நதியா இனிமே நீ கவலைப்படாத, உன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது. நீ என்ன ஆசைப்படுறிய படி, நான் உன்னை படிக்க வைக்கிறேன். சரிங்க சார். வணக்கம் சார். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் சார். உட்காருங்க உட்காருங்க. நேற்று ஒரு வேலையை போனீங்க, அதனால முடிஞ்சுங்களா சார்? நல்லபடியாக முடிஞ்சிச்சு சார். வெரி குட். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா? எந்த பிரச்சனை வரலைங்க சார், சுமமாக முடிஞ்சிச்சு சார். சுமமாக முடிஞ்சிச்சு. பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து இல்லை, ரிலேட்டிவ் சைட்ல இருந்து ஏதாவது இல்லை, யாரும் எந்த பிரச்சனை பண்ணலைங்க சார். எந்த பிரச்சனையும் இல்லை, சுமமாக முடிஞ்சிச்சு. ஓகே, வெரி குட், சூப்பர். ஓகே சார். வாங்க. உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு சார், அவர் அனுப்பிட்டுங்களா? எஸ், அனுப்புங்க. ஓகே, தேங்க்ஸ். எஸ், கம் இன். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங்ப்பா. நான் ஒரு யூடியூபர் சார். வெரி குட், சூப்பர். ப்ளீஸ் ஒன். தேங்க்யூ சார். நான் கூட உங்களை எங்கேயும் பார்த்துருக்கேன் சார். தேங்க்யூ சார். அப்படிங்களா? பார்த்துருக்கீங்களா? வெரி குட் வெரி குட். நல்ல கருத்துல வெளியிட கொடுங்க. சார் இந்த மாதிரி சைல்டு மேரேஜை பத்தி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி குற்றங்கள் நடந்தா என்ன தண்டனை இருக்கு, இல்ல அந்த மாதிரி குற்றங்கள் நடக்காம தடுக்கிறதுக்கு யாரை தொடர்பு கொள்ளணும்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா என்னுடைய வியூவர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ஓகே, வெரி குட், ரொம்ப நல்லதா இருக்கு. நல்லா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ சார். சொல்லாமே. ஓகே, அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து போனா நாட்டின் கண்கள் இல்லைங்களா? அதனால வந்து படிப்புல வந்து போனா கட்டாயமா வந்து போனா பெண்களுக்கு வந்து படிப்பு தேவை. ஏன்னா ஒரு சமுதாயத்துல வந்து போனா ஒரு ஆண் படிச்சான் அப்படின்னு சொன்னா ஒரு ஜென்ரேஷனோட முடிஞ்சிடும். ஆனா ஒரு பெண் படிச்சா அப்படின்னு சொன்னா தொடர்ந்து 7 ஜென்ரேஷன் வந்து அது வந்து அந்த அறிவுபூர்வமான சிந்தனைக்கு வந்து போனா அறிவியல் ரீதியா கடத்தப்படுதுன்னு சொல்றாங்க. அது கூட தந்தை பெரியார் சொல்லியிருப்பாரு, பெண்களுக்கும் கட்டாய கல்வி வேண்டும் சொல்லி. கண்டிப்பா இந்த உலகமே சேர்ந்து போராடுறது வந்து போனா பெண்களுக்கு கட்டாயம் கல்வி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நம்ம நாட்டுல வந்து போனா பெண்களுக்கு வந்து போனா குழந்தை திருமணம் செய்யறது வந்து போனா ரொம்ப வருத்தமா இருக்கு. அதை நீங்க செய்யணும்னு நினைக்கும் போது அதை வந்து ஒரு சிறப்பா வந்து போனா அதை விழிப்புணர்வு எடுத்து பார்க்கும்போது உங்களை மாதிரி ஒரு யூடியூப் பார்த்தா பெருமையா இருக்கு சார். அப்ப இந்த மாதிரி சைல்டு மேரேஜ் நடத்தும் போது இதுக்கான தண்டனைகள்லாம் என்னென்ன இருக்குன்றது? நிறைய
நிறைய தண்டனை இருக்கு. வெளிநாட்டுல வந்து போனா பயங்கரமான தண்டனை இருக்கு, கடுமையான தண்டனை இருக்கு. வெளிநாடு சொன்னபடிதான் ஒரு ஞாபகம் வருது. வெளிநாட்டுல வந்து ஒரு ஜட்ஜ் என்ன பண்ணாரு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. ஒரு சிறுமியை வந்து பாலியல் வன்கொடுமை செய்ததால அந்த குற்றவாளிக்கு வந்து 150 ஆண்டு காலம் வந்து சிறை தண்டனை கொடுத்துட்டாரு. 150 ஆண்டு காலமா? ஆமா, அவர் 100 வயசுல இருந்தாலும் மீதி 50 ஆண்டுகள் வந்து அவர் எலும்பு கூட அந்த சிறையில இருக்கணும்னு அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. பாருங்க, அந்த மாதிரி தண்டனைலாம் இருக்கு. கடுமையா நம்ம நாட்டிலயும் இருக்கு. வந்து நம்ம இந்தியாவில முக்கியமா தமிழ்நாட்டுல நிறைய சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சைல்டு மேரேஜ் தடுக்கிறத நம்ம தமிழ்நாட்டுல முக்கியமா சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டில் வந்து போனா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்து போனா வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்கு, சமூக நலத்துறைன்னு ஒன்று இருக்கு. அந்த சமூக நலத்துறைமா வந்து போனா இந்த பெண்கள் குழந்தைகள் திருமணத்தை வந்து போனா தடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா வந்து தடுத்துருவாங்க. போனா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரலாம், இல்லை கலெக்டருக்கு தரலாம். அதுக்கு அதை தடுக்கிறதுக்கு வந்து போனா ஃபோன் நம்பர் இருக்கு, அது கால் பண்ணி தொலைபேசி, இலவச தொலைபேசி இருக்கு. அதாவது 1098 அப்படின்னு சொல்லுவாங்க, 1098 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க வந்து பேசுனீங்க அப்படின்னு சொன்னா இது மாதிரி திருமணம் நடக்குது, சைல்டு மேரேஜ் நடக்குது அப்படின்னு சொல்லி தடுத்துட்டாங்க. அந்த சொல்றாங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுடைய முழு விவரமும் வந்து பாதுகாக்கப்படும். முழு விவரமும் பாதுகாக்கப்படும். அவங்களுடைய நலன் கருதி அதை எதுவுமே நாங்கள் வெளியிட மாட்டோம் போனாங்க. ஸோ அதனால வந்து போனா கண்டிப்பா பெண் சமுதாயம் முன்னேறணும் அப்படின்னு சொன்னா சைல்டு மேரேஜை கண்டிப்பா தடுத்தாகணும். நம்ம எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பா தடுத்தாகணும். அது மட்டும் இல்லாம ஆமா 2000 இந்த சட்டம் வந்து போனா சைல்டு மேரேஜ் ஆக்ட் வந்து போனா 2006 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 2007 தான் நடைமுறை வந்துச்சு. அப்ப ஆரம்ப கட்டத்துல வந்து போனா ஒரு 3 மாசம் சிறை தண்டனை அப்படிதான் இருந்தது சைல்டு மேரேஜ் பண்ணா. ஆனா இருக்க குற்றங்கள் அதிகமாகிட்டே இருந்தது போனாங்க. ஆனா இப்ப வந்து போனா 2017 அப்புறம் வந்து போனா 3 ஆண்டு சிறை தண்டனை சொல்லியிருக்காங்க. நம்ம அது இன்னும் கடுமையா ஆக்கலாம். நிச்சயமா 15 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்கணும். இந்த மாதிரி சைல்டு மேரேஜ் பண்ணா 15 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்ப வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நம்ம. அதனால சைல்டு மேரேஜுக்கு தண்டனை அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கு அந்த சைல்டு மேரேஜ் பண்றதுக்கு மட்டும் தண்டனை இல்லாம இதுக்கு யாரெல்லாம் உடந்தையா இருக்காங்க, பெற்றோர்கள், உறவினர்கள், யாரெல்லாம் உடந்தையா இருக்குன்னு தெரிஞ்சவங்க அவங்களுக்கும் தண்டனை இருக்கு போறாங்க, சிறை தண்டனை இருக்கு போறாங்க. இந்த மாதிரி நிறைய தண்டனை இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா உங்களுக்கு, அந்த மேரேஜ் யாரு பெற்றோர்கள், அந்த மாப்பிள்ளை பொண்ணு இவங்களெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மேரேஜ் பண்றாரு இல்லையா, மேரேஜ் பண்ணி வைக்கிறாரு இல்லையா, திருமணம் பண்ணி வைக்கிற ஐயருக்காரு பாரு, அவருக்கும் சேர்த்து தண்டனை இருக்கு பாரு. அது தெரியுங்களா உங்களுக்கு? ஆமா 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 இதெல்லாம் மக்களுக்கு வந்து நம்ம வந்து எடுத்து சொல்லணும். கண்டிப்பா அது உடந்தையா எத்தனை பேர் இருந்தாலும் சரி, சரியா, அது உடந்தையா எத்தனை பேர் இருந்தாலும் சரி அத்தனை பேருக்கும் சிறை தண்டனை இருக்கு. இதெல்லாம் தெளிவாக எடுக்கும்போது சொல்லுங்க, உங்க யூடியூப் சேனல் மூலமா சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்க யூடியூப் சேனல் வந்து போனா இது மாரி ஒரு குழந்தை தடுப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்துது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நாம செம்மையா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை.